நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, உங்க போனோட செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சரை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதே செட்டிங் நீங்க பயன்படுத்தக்கூடிய கூகுளோட குரோம்லயும் இருக்கு. சோ ரெண்டு இடத்துலயும் நம்ம அலசி ஆராய போறோம் இந்த வீடியோ மூலமா. சோ இந்த வீடியோட பதிவு பயனுள்ள பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறது கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர். சோ இந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் எதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க விசிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்லயும் கண்டிப்பா இந்த லாகின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த லாகின் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மெமரியில வச்சுக்க முடியாது, அதாவது நம்ம ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. அதுக்கு இந்த கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி குறிப்பிட்ட வெப்சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு சில விஷயங்களையும் நீங்க அந்த கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் கூகுள் அதை ஒரு லெவலுக்கு சரி பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும், அதுக்குள்ள போயிடும். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டம் ரைட்ல பாருங்க, ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதுல பாஸ்வேர்ட் மேனேஜர், அதுக்கு கீழே கண்டினியூ இருக்கும், அதுக்குள்ள போயிடலாம். முன்னாடி பார்த்த பாஸ்வேர்ட் மேனேஜருக்கும் இப்போ நீங்க பாக்குற அந்த பாஸ்வேர்ட் மேனேஜருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எஸ் கைஸ், பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட்ஸ் செக்அப் செட்டிங்ஸ் எல்லாமே டாப்ல இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா கீழே கொண்டு வந்து தனித்தனி டேபா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிற பகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா நான் 2-3 வெப்சைட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா டக்குன்னு நான் என்ன பண்ணணும், அக்சஸ் பண்ணணும், லாகின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் செக்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த வெப்சைட்டோட பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இருக்கு, ஸ்ட்ரென்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி நமக்கு சொல்லணும் கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர். பாத்தீங்கன்னா டூ ரீயூஸ்டு பாஸ்வேர்ட்ஸ் அதை நம்ம தட்டுவோம். தட்டினா பாத்தீங்கன்னா ஒரு 2 வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நான் வழக்கமா பயன்படுத்தின பாஸ்வேர்டையே பயன்படுத்திருக்கேன், அதனால நீங்க மாத்துங்க நல்லது அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 வீக்கான பாஸ்வேர்ட், அதை நம்ம தட்டி பார்த்துருவோம். இதுல 2 வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட பாஸ்வேர்டு ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ அதனால நீங்க சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற 2 ஆப்ஷன் நமக்கு காமிக்குது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வியூ எடிட் டெலீட் பாஸ்வேர்ட் 3 ஆப்ஷன் இருக்கு. எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போகலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் டு சேவ் பாஸ்வேர்ட், அதாவது இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட்டை விசிட் பண்றீங்க, அதுக்கு நீங்க புதுசா சைன் அப் இல்ல லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டை கூகுள் பாஸ்வேர்ட்ல கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர்ல சேவ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு இந்த டாகிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஆட்டோ சைன் இன், ஆட்டோ சைன் இன்னா நீங்க ஒரு வெப்சைட்டுக்குள்ள விசிட் பண்றீங்க, அது ஆட்டோமேட்டிக்கலி சைன் இன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த டாகிள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் அலர்ட், கூகுள் வில் நோட்டிஃபை யூ when your saved password are found online. பாத்துக்கோங்க, இந்த டாகிள் நான் எதுக்கு ஆன் பண்ணிச்சிருக்கேன்னா, ஒருவேளை உங்களுடைய பாஸ்வேர்டு ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சுன்னா கூகுள் உடனே நமக்கு நோட்டிஃபை பண்ணும். ஸோ இந்த 3 முக்கியமான டாகிள் ரொம்ப முக்கியமானது. ஆஃப்ல இருந்தா உடனே டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதாவது தனியா எடுத்து ஒரு இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பாஸ்வேர்ட், CSV ஃபைல்ல பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்கன்னா அதை இம்போர்ட் பண்ணலாம் கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு. அதாவது நீங்க எந்த வெப்சைட்டை டிக்ளைன் பண்ணீங்களோ, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜர்ல நான் சேவ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிக்ளைன் பண்ணிருப்பீங்க. அந்த டிக்ளைன் பண்ண வெப்சைட் எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? இங்கேயே நீங்க டெலிட் பண்ணணும்னா இங்க கொடுத்தா போதும். டெலிட் ஆயிடுச்சா இப்படி கொடுத்தீங்கன்னா போதும், டெலிட் ஆயிடும். சமல 3 டேப் இருக்கு, பாஸ்வேர்டு, செக்அப், செட்டிங்ஸ். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த கூகுளோட பாஸ்வேர்ட் மேனேஜரை நான் போனோட செட்டிங்ஸ் குள்ள போய் உங்களுக்கு அக்கு வேற ஆணி வர காட்டிட்டேன். இப்போ கூகுளோட குரோம் குள்ள நான் கொண்டு போறேன். இப்போ நான் குரோம் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர். ஸோ இதே செட்டப்பை நீங்க கொஞ்சம் முன்னாடி பார்த்திருப்பீங்க. அந்த செட்டப்பை நான் எப்படி பிடிச்சேன்னா, என்னோட போனோட செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு கூகுளுக்குள்ள போய் அங்க நான் கனெக்ட் பண்ணேன். ஸோ கூகுளோட குரோம் வழியாவும் நீங்க இதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது கூகுளோட குரோம் வழியா நீங்க பாஸ்வேர்ட் மேனேஜரை நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா குரோம்ல அஃப்கோர்ஸ் நீங்க வெப்சைட் எல்லாம் விசிட் பண்ணுவீங்க,
அப்படி விசிட் பண்ணும்போது அதுக்கு லாகின் கொடுப்பீங்க, அப்புறம் கூகுள் என்ன கேட்கும், இதை சேவ் பண்ணி வைக்கணும்னு கேட்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறனால இந்த பாஸ்வேர்டு மேனேஜர் வந்து கூகுளோட குரோம்லயே நமக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ கைஸ், நீங்க 2 வழிகளில் கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர் வந்து மேனேஜ் பண்ணலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன். வீடியோவை பார்த்தீங்களா? முன்னாடி பார்த்த கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜருக்கும் இப்போ நீங்க பார்த்த இந்த கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜருக்கு வந்து நிறைய புது அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பிடிங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.